டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல சரிங்களா கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின் சிவதனியாவோட இந்த தும்பை தமிழ் புத்தகத்திலிருந்து கிட்டத்தட்ட 60 கேள்விகள் வந்திருக்கு. அதை நான் ஒவ்வொரு கொஸ்டினும் நான் ஆதாரத்தோட பதிவிடுறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஓர் பயன்படுத்த வேண்டும், இது காரணம். அதே மாதிரி பாருங்க, இங்க பாருங்க, ஒரு அணில் மரத்தில் ஏறியது, இதுல வந்து கூற்று தவறு, காரணம் சரி. இதற்கான விளக்கம் இந்த எடுத்துக்காட்டும் நம்ம புக்லயே இருக்கு, பாத்துக்கலாம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்திலிருந்து தான் நம்ம ஆதாரத்தோட பேஜ் நம்பரோட கட்டுறேன் பாருங்க. இது ஒரு ஓர் அப்படின்ற தலைப்பை நம்ம கொடுத்துருக்கிறோம். அதுல பாருங்க, உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இதுதான் அப்படியே இங்க இருக்கு, இந்த புக்கு ப்ரூஃப் காட்டிட்டோம். அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு ஓர் அணில் மரத்தில் ஏறியது அப்படின்றதுக்கு இங்க நம்ம கொடுத்துருக்குறோம். ஒருமைப்பன்மை பகுதியில் ஓர் அணில் மரத்தில் ஏறியது, இந்த எடுத்துக்காட்டும் அப்படியே கொடுத்துருக்குறோம். இது மாதிரி எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்துச்சோ அத்தனையுமே நான் ஆதாரத்தோட ப்ரூஃபோட இந்த வீடியோவில் நான் ஷார்ட்ஸில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பதிவிட்டுருக்கிறேன். தேவைப்படுறவங்க, இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, இது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நான் எல்லாரையும் வாங்குங்க வாங்கலைன்னா சொல்ல விரும்பல, தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. ஆனால் என்னுடைய இந்த புத்தகத்திலிருந்து இவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் ஆதாரத்தோட போட்டுருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குன்னா தேடி தேடி படிச்சுக்கோங்க. நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தேடி ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக அங்கங்கே இருக்கிறது யாரும் இல்லைன்னு சொல்லலை. இந்த புக்கில் ஒன்றும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் கொடுக்கல, ஸ்கூல் புக்கில் இல்லாததான் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? புத்தகத்தோட விலை 600 + 80 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். ஸ்க்ரீனுடைய நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க.